பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, வெல்கம் டு சினிமேஷன்ஸ். இன்றைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிவால்வர் ரீட்டா இந்த மூவி வந்து ஆல்ரெடி வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் முடித்து இந்த மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு 1.5 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிங்ஸ்லி வந்து இதில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராதிகா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஜய் கோஷ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செந்தரியன், இவங்கெல்லாம் வந்து இந்த மூவியில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து பர்சனலாக வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் இருக்கார். அந்த கேங்ஸ்டர் வந்து யாருமே அடிக்க முடியல. அந்த கேங்ஸ்டர் வந்து ஒரு படைபலமே இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க பையனும் வந்து இருக்கான். ஸோ அந்த கேங்ஸ்டர் வந்து திடீர்னு வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது செத்துடுறாரு. அவர் சாவறாரு. எதனால் சாவறாரு, யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையே. ஸோ அதை தேடி வந்து அவங்க பையன் வந்து வராரு. அந்த பையன் வந்து ஒரு வில்லன். ஸோ நம்ம யார் சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க வீட்டில் தான் அவர் வந்து இறக்குறாரு. ஸோ அந்த பாடியை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து கடைசியில் வந்து அவங்க ஹீரோயின் வந்து எடுக்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான், என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னன்னாலும் நம்ம கூட வந்து நம்ம துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல கிங்ஸ்லி இருக்கிறதுனால இந்த மூவி வந்து ஓரளவுக்கு காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேகே சந்துரு இவர் தான் வந்து இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த மூவி டைரக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நவீன சரஸ்வதி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இவரோட ஜானர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த மூவியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நவீன சரஸ்வதி சம்பரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜானரில் எடுத்திருப்பாங்க. ஸோ புதுசாக ஒரு ஜானராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டியாகவும் அந்த மூவி இருக்கும், ஃபேண்டஸியாகவும். ஸோ இந்த மூவி வந்து எந்த மாதிரி எடுத்துருக்காரு நம்ம சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா கன்னெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு கொக்கைன் யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து சர்டிஃபிகேட் எந்த மாதிரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரேட்டிங்லாம் தர முடியும். ஸோ அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு ஃபன் எலமெண்ட்டான ஒரு ஃபன் சீக்வன்ஸான ஒரு ஜாலியான ஒரு மூவியாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.